ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் அப்படின்றவங்க நொங்கு சாப்பிடலாமா கூடாதா அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். பொதுவாக இந்த சம்மர் டேஸ்க்கு அதிக அளவு நொங்கு அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய பேருக்கு அது சாப்பிடணுன்ற ஆசை கூட இருக்கும். பட் அது சாப்பிட்டா நம்ம பேபிக்கு எதுவும் ஆகிடுமோ இல்லை உடம்புக்கு எதுவும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அப்படி இருக்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ. கர்ப்பிணி பெண்கள் அப்படின்றவங்க நொங்கு சாப்பிட்லாமா வேண்டாமா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூடிய நொங்கு எந்த பதத்தில் இருக்கணும், எந்த மாதிரி நொங்கு நீங்கள் எடுத்துக்கணும், எந்த மாதிரி நொங்கை எடுத்துக்கக்கூடாது, அப்படியே நீங்கள் நொங்கு எடுத்துக்கிறதா இருந்தால் எத்தனை எடுத்துக்கணும், யார் யாரெல்லாம் எடுத்துக்கவே கூடாது அப்படின்றத பற்றியும், இந்த நொங்கு சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி லேடிஸோடைய அந்த கர்ப்ப காலத்தில் கருவுடைய வளர்ச்சி வாரத்தில் எப்படி இருக்கும், மாதத்தில் எப்படி இருக்கும், முக்கியமாக எடுக்க வேண்டிய ஸ்கேன்ஸ் பற்றியும் பிளட் டெஸ்ட் பற்றியும், முக்கியமாக சாப்பிட வேண்டிய உணவுகள் அண்ட் எடுக்க வேண்டிய டேப்லெட்ஸ் பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்துட்டுருக்கு. அது உங்கள் ப்ரெக்னன்சியை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நொங்கு சாப்பிட்லாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பிணிகள் தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் எத்தனை எடுத்துக்கணும் அப்படின்னா 2லேருந்து 3 நொங்கு தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கக்கூடிய நொங்கு அப்படிங்கிறது எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நொங்கு அப்படிங்கிறது இளம் பதமாக இருக்கணும். அதாவது அந்த நொங்கை குத்தி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி வர்ற அளவுக்கு இருக்கணும். அது இல்லாமல் அப்படி இல்லாமல் கடுக்காயாக இருக்கும். கடுக்காயின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா ரஃப்பாக இருக்கும். அது கடித்து சாப்பிட்டு மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியாக இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்துக்கோங்க. இலை நொங்காக எடுத்துக்கோங்க. இந்த பிக்சரில் காமிச்சிருக்க அந்த கருப்பு கலரில் இருக்குதுங்கள, அந்த மாதிரி வெளித்தோல் கருப்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நொங்கு அப்படிங்கிறது கடுக்காயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி க்ரீன் கலரில் இருந்ததுன்னா அந்த நொங்கு அப்படிங்கிறது இளநொங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நொங்கு உங்களை எதுவும் பண்ணாது. இந்த நொங்கில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் சி, மைக்ரோ நியூட்ரிஷியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து இருக்குது. அதுலேயும் ப்ரோட்டீன்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய ப்ரோட்டீனுடைய அளவு இந்த நொங்கில் இருக்குது. 100 கிராம் நொங்கு 10 கிராம் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்கள் பேபியோடைய க்ரோத்துக்கு இந்த நொங்கு அப்படிங்கிறது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது கால்சியம் நிறைஞ்சு இருக்கிறதுனால உங்கள் பேபியோடைய எலும்பு வளர்ச்சிக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால மூளை வளர்ச்சி, நரம்பு செயல்பாடுகளுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, செரிமான ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே க்யூர் பண்ணக்கூடியது, பெண்களுக்கு வரக்கூடிய செரிமான கோளாறை சரி பண்ணக்கூடியது, இரத்த ஓட்ட அளவை அதிகப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த நொங்கில் 60% நீரும் 40% ப்ரோட்டீனும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு நீர்ச்சத்து, உங்கள் உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நொங்கு அப்படிங்கிறது ஹோம் ரெமிடியாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது கர்ப்ப காலத்தில் பெண்களுடைய அந்த முகத்தில் வரக்கூடிய பருக்களாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வேக்குருன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு இந்த நொங்கு பயன்படுது. இதை லோஷன் மாதிரி உங்களுடைய பருக்கள் இருக்கிற இடத்துல, அதாவது அந்த வேக்குரு இருக்கிற இடத்துல நீங்கள் தடவும் பொழுது அந்த வேக்குரு 2 டேஸ்லேயே க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நொங்கு யார் யார் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறவங்க, அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலியமாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்கவங்க, சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யாருமே இந்த நொங்கை எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி வீஷிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நரம்பியல் செயல்பாடு குறைபாடுகள் எதுவும் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த நொங்கை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த நொங்கில் கடுக்காயும் இருக்குது, சிலருக்கு இளநொங்கும் இருக்குது. இது தெரியாமல் நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிடும் பொழுது அது சில நேரங்களில் உங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு வேறு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நொங்கு நீங்கள் அதிகமாக எடுக்கிறது வழியாக உங்களுக்கு வயிற்று வலி வரும். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் பிளேஸில் வச்சு சில இடங்களில் விற்பாங்க. அப்படி விற்கும் பொழுது அதில் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் சாப்பிட்டாலோ இல்லை பிரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இந்த நொங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த நொங்கு அப்படின்றத நீங்கள் வாங்கக்கூடிய பிளேஸில் ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய பிளேஸில் இருந்து வாங்கி சாப்பிடுங்க. அதிகளவு எடுத்துக்காதீங்க. இது சீசன் ஃபுட் அப்படின்றதுனால
அப்படின்றனால இது ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட தான். ஆனால் கடுக்காயாக இருக்கிறத எடுத்துக்க வேணாம். ரொம்ப அதாவது மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த நொங்குகளை வந்து நீங்கள் எடுத்துக்க வேணாம். இது டாக்டரை கன்சல்ட் பண்ணி ரொம்ப நீங்கள் ஆசையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எடுத்துக்க முடியாதவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வேக்கூருக்கு அதே மாதிரி வாய் புண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமிடின்னு சொல்லலாம். இதுதான் நொங்கு பற்றின விஷயங்கள் அப்படிங்கிறது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.